ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணால் மட்டும்தான் கூகுள்லேயும் போய் சேரும். இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கூகுளையும் போயிடலாம், சேல்ஸும் பார்க்க முடியும். சைக்காலஜிக்கலாக இங்கே நிறைய விஷயத்தை நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. எப்படி நீங்கள் ஒரு நீச்சில் ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா வெப்சைட்டில் கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டிருக்கணும் அப்படி. ஹாய், வெல்கம் பேக் டு eTechFree.com. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நான் யூடியூப்ல நிறைய பேரை பார்த்தேன். நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி தான் வெப்சைட் கிரியேட் பண்ணணும், அதில் இந்த மாதிரி தான் ரிவ்யூ கண்டென்ட் போடணும். பட் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணியும் எனக்கு வியூஸ்லாம் பெருசாக வரல. ஒருவேளை எனக்கு வியூஸ் வந்தாலுமே கிளிக்ஸ் இல்லை, கிளிக்ஸே வந்தாலுமே சேல்ஸ் எதுவுமே நடக்கல. அப்போ இவங்க சொன்னது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டேன்ல, ஆனால் ஏன் எனக்கு இன்னும் எதுவும் நடக்கல அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு யோசனை இருக்கும். ஸோ இதுக்கான ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, நீங்கள் போட்டது கூகுளுக்கு போய் சேர்ந்துருக்காது. அப்படியே போய் சேர்ந்திருந்தாலும் சரியான ஆடியன்ஸ்க்கு போய் சேர்ந்திருக்காது. அதுதான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். எப்படி நீங்கள் ஒரு நீச்சில் ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா எந்த ஆங்கிளில் வந்து வெப்சைட்டில் கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டிருக்கணும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு மட்டும் கிடையாதுங்க. இது உங்களுடைய ஓன் ப்ராடக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை லோக்கல் பிஸ்னஸ்க்கு எது பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஈஸியாக கூகுளையும் போயிடலாம், ஆடியன்ஸையும் பிடிக்கலாம், சேல்ஸும் பார்க்க முடியும். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்துக்கு போவோம். என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து 1-to-1 வரும்போது இந்த டவுட் கேட்டிருந்தாரு. இப்போ நான் வந்து வாட்ச் தான், அதுவும் விமன் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன், விமன் வாட்சஸ்ன்னு எடுத்திருக்கேன். இதுதான் என்னோட நீச்சு. பட் இந்த வாட்சஸ்ன்னு சொல்லி நான் எடுத்து சர்ச் பண்ணேன் அப்படின்னாலே எனக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த அமேசான், அப்புறம் ஃபாஸ்ட்ராக் கம்பெனி, இந்த டைட்டன், இந்த மாதிரி இவங்க தான் ப்ரோ வராங்க. அதுவும் இ-காமர்ஸ் வெப்சைட் தானே வருது. இப்போ நான் மற்றவங்க சொன்னாங்கிறதுக்காக நானும் ரிவ்யூலாம் போட்டேன். ஆனால் எனக்கு எப்படி எடுத்த உடனே அமேசான் கம்பெனிக்காரங்க வந்துட்டாங்க, இவங்களாம் வந்துட்டாங்கன்னா இவங்களை தாண்டி என்னுடைய வெப்சைட் எப்படிங்க ப்ரோ மேலே போகும், எப்படி எனக்கு ஆடியன்ஸ் வருவாங்க? அப்போ இ-காமர்ஸ் வெப்சைட் தானே எனக்கு தேவைப்படும், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட் தேவைப்படாதுல அப்படின்னு என் கூட 1-to-1 வந்த சப்ஸ்கிரைபர் கேட்டார். கரெக்டான கொஷின்ஸ் தான் இது. ஒருவேளை உங்களுக்கு இருந்தாலும் நான் அந்த சந்தேகத்தை தீர்த்தறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ்வலாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க? அமேசான்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட அது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் தானே. ஸோ இப்போ அமேசான் இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்கும்போதும் அதில் இருக்கிற ப்ராடக்ட் தானே எல்லாருமே எடுத்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா எல்லா டைமும் அமேசானோட ப்ராடக்ட் மட்டும் தானே மேலே வந்துட்டு தானே இருக்கும். ஆனால் அதுக்கு ஏன் ரிவ்யூலாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க? ஸோ சைக்காலஜிக்கலாக இங்கே நிறைய விஷயத்தை நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் விமன் வாட்சஸ் அண்டர் 25,000 இந்தியன் ருபீஸ் அப்படின்னு போட்டானா இப்போ தான் அவனுக்கு ஃபஸ்ட் மைண்டு ஏதாவது அவங்க ஒய்ஃபோ யாருக்கோ சிஸ்டருக்கோ வாங்கி கொடுக்குன்னு நினைக்கிறான். உள்ளே வந்தோடனே இந்த ரேட்டுக்குள்ளே எனக்கு கிடைக்குமான்னு தேடுறான். அப்போ இவன் நிறைய பேர் ஸ்பான்சர்ட் அப்படின்னா ஆடு காமிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் என்ன பண்ணுவான், ஓகே இங்கே சஜஷன் பாருங்கள், அடுத்தது என்ன கொடுத்துருக்கான், 10 பெஸ்ட். ஏன் எல்லாமே இ-காமர்ஸே வந்துக்கலாமே? இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இங்கே நிறைய இ-காமர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல அப்படி வரலையே. ஒன்று ஸ்பான்சர் போனதுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, அங்கே ரிவ்யூ கொடுக்குறது வந்திருக்கா, அதுக்கப்புறம் தான் மற்ற இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் நாம் கண்டென்ட் போடணும், ரிவ்யூ மட்டுமே போடக்கூடாது. ஓகே, நான் இப்போ அடுத்து உள்ளே போகிறேன், ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வாட்ச் இப்போ நீங்கள் எடுத்திருக்கீங்க, விமன் வாட்ச் மட்டும் தான் பேஸ் பண்ணி எடுத்திருக்கீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, பாருங்கள் 3 ஆங்கிளில் கண்டென்ட் போடணும். ஓகே, இது 3வது ஆங்கிள், ஓகே இது ஃபஸ்ட் ஆங்கிள், இது செகண்ட் ஆங்கிள். என்ன அப்படின்னா இப்போ வரக்கூடிய ஆடியன்ஸ்க்கு அண்டர் 15,000 அண்டர் 20,000ல் விமன் வாட்சஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுக்கணும். ஒருவேளை வாட்ச் பேஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா 20Kல அண்டர் 20Kல வாட்சஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுங்க, லிஸ்ட் பண்ணும். இதை லிஸ்ட் பண்ண என்ன ஆகும், வரக்கூடிய ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணியிருப்பான். சர்ச் பண்ண உடனே இவனுக்கு ஓகே அண்டர் 20,000ல் 10 வாட்சஸ் நல்லா இருக்கும் போல் அப்படிங்கிறதெல்லாம் படிப்பான். படித்ததுக்கு அப்புறமேட்டு இவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு போய் இந்த வாட்ச் நல்லா இருக்குன்னா வெளில போய் பர்ச்சேஸ் பண்ணுவான் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் மேட்ரு என்னென்னா, இங்கே தான் நீங்கள் விட்டுறீங்க ஆடியன்ஸை. ஸோ இப்போ நம்ம 10 ப்ராடக்ட் காமிக்கும் போது 10 வாட்சஸை இதே இடத்துலேருந்து இந்த வாட்சஸை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா இந்த வாட்சஸோட ரிவ்யூ போய் பாருங்கள். எப்படி ரிவ்யூன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம செகண்ட் காமிக்கிறோம். ரிவ்யூ ஒவ்வொன்றுக்கும் தனியாக, இந்த வாட்சுக்கு தனியாக ஒரு ரிவ்யூ போட்டுக்கணும், ஒரு கண்டென்ட்டு. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இங்கிருந்து ரிவ்யூ கொடுக்கணும். ரிவ்யூங்கிறது இந்த இடத்துல இந்த ப்ராடக்டோட டோட்டல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் ஷோ பண்ணியிருக்கணும். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனி போஸ்ட் போட்டிருக்கணும். அதுக்கப்புறமேட்டு இந்த ப்ராடக்ட் அவன் பிடிச்சி போச்சுன்னா இங்கிருந்து வந்து பை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் தேர்டு போஸ்ட்டு. ஓகேங்களா, எப்படி கொடுக்கணும், ஹவு டு பை திஸ் ப்ராடக்டோட நேம் போட்டுக்கணும். ஓகேவா, இப்போ என்னன்னா ஒரே ப்ராடக்ட்டுக்கு 3 டிஃப்ரெண்டான கான்டென்ட் நம்மளோட வெப்சைட்டில் இருக்கணும். நீங்கள் இதை போட்டிங்கன்னு வச்சுக்கலாம், அண்டர் 20,000 போட்டால் ரொம்ப கம்மியாக பேர் தான் இருப்பாங்க. அண்டர் 15,000 விமன் வாட்சஸ் வித் பிளாக் இந்த மாதிரி ஸ்ட்ராப் இப்படிலாம் போட்டிங்க அப்படின்னா இதுக்கு ஆடியன்ஸ் ரொம்ப கம்மி. அதை விட்டுட்டு எடுத்தோடனே ஃபாஸ்ட் ட்ராக்கு மாடலு ரிவ்யூ, ஃபாஸ்ட் ட்ராக்கு டைட்டானு மாடல் இப்படின்னு போட்டிங்கன்னா
எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. இவங்கலாம் யாரு? இந்த 3வது கண்டென்ட்ட கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க இத மட்டுமே வச்சுக்கிட்டு ஆடியன்ஸ் வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறது ரொம்ப தப்பு. நீங்க செய்ய வேண்டியது முதல்ல உங்ககிட்ட ஒரு ஆடியன்ஸ் வருவான். அவன் கோல்டு ஆடியன்ஸு. அவன அங்கிருந்து நீங்க என்ன பண்ணணும்? வார்ம் பண்றீங்க. வார்ம் பண்ணி அவன இங்கேயே பார்க்க வச்சுருவீங்க. இங்க பார்த்து அவனுக்கு புடிச்சு போச்சுன்னா, பை பண்றதுக்கான ஆப்ஷன் நீங்க இங்கேயே எழுதணும். ஹவ் டூ பை அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணுவோம். ஹவ் டு பை திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணானா, அவன் நேரா இங்க வருவான். இங்க வந்தோனே இங்க பாருங்க, நீங்க இதில போய் இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு அமேசானுக்கு போகும். இல்ல அமேசான்ல வேணாம்னு நினைச்சீங்கன்னா, இப்ப பாருங்க Flipkartல இந்த பிரைஸ்ல இருக்கு. இங்க பாருங்க ஃபாஸ்டாக் டைரக்ட் கம்பெனிக்கு இங்க இருக்கு. அப்படின்னு நீங்க 3 லிங்க் இங்க பேஸ்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்ட பத்தி டீட்டெயில் மட்டும் குடுத்தீங்கன்னா, இவனுக்கு ப்ராடக்ட்ட பத்தின அவேர்னஸும் குடுத்து, எது பெஸ்ட்ங்கிறதும் சொல்லி, இவன கைட் பண்ணி நேவிகேஷனும் பண்ணி, அவன பர்ச்சேஸ் பண்றதுக்கான எல்லா வழியும் நீங்களே குடுத்துட்டீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப நேரம் நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு போஸ்ட்டுக்கு உள்ள வந்த ஒரு ஆடியன்ஸு, ஒரு போஸ்ட் ரேங்க் ஆயிருச்சுன்னா, இங்கிருந்து இது வந்து இன்னொரு போஸ்ட்ட கூட்டிட்டு போயிரும். இங்கிருந்து இன்னொரு போஸ்ட் கூட்டிட்டு போகும். உங்களுக்கு சேலும் நடக்கும். சைலோ ஸ்ட்ரக்சர்ல தான் நீங்க இத ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட ப்ரொசீஜர். பட் இங்க நான் சொன்னேன் இல்லையா? அண்டர் 20,000 ஓகேங்க ப்ரோ. பட் இதே மாரி எல்லாத்துக்குமே இப்ப கிளிக் பேங்க் எடுத்துக்கங்க, இல்ல வேரியபிள்ஸ் இது எல்லாத்தையும் நான் எப்படி போட முடியும்? அது சாஃப்ட்வேர் ஆச்சே. அது எப்படி நான் அண்டர் 10,000ல போறது, அண்டர் 15,000 போறதுன்னா, அதுக்கு டிஃபரண்டான ஆங்கிள்ல கண்டுபிடிக்கணும். அதாவது ப்ராப்ளம் என்னங்கிறத கண்டுபிடிச்சு, அத தான் கொஸ்டினா, அத தான் டைட்டிலா வச்சு நீங்க கன்டென்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தனியா ஒரு ப்ராடக்ட்டும், அந்த ப்ராடக்ட்ட பத்தி ரிவ்யூவும், அந்த ப்ராடக்ட்ட எப்படி பை பண்றதுங்கிறத போட்டீங்கன்னா தான், உங்களுடைய சைட் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. இதுதான் நீச் பேஸ். ஓகே. ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் ரொம்ப சிம்பிள். இப்போதைக்கு நான் சொல்றேன். இங்க பாருங்க. நீங்க இந்த மாரி தெரியணும்னு நினைச்சீங்கன்னா, விமன் வாட்சஸ் மட்டும் டார்கெட் பண்ணீங்கன்னா, விமன் வாட்சஸ்ன்னு போடுங்க. ஓகே. அண்டர் 25,000 கூட தேவையில்ல. இங்க கீழ பாருங்க. பீப்பிள் ஆல்சோ இருக்கு இல்லையா? இது செக் பண்ணுங்க. விச் இஸ் தி பெஸ்ட் வாட்ச் ஃபார் லேடீஸ் இன் இந்தியா. ஸோ மக்கள் இப்படின்னு தேடுறாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்தியால பெஸ்ட் வாட்சஸ் விமனுக்கு என்ன இருக்குங்கிறத நீங்க டீடைல்ஸ் குடுத்து, அதுல ஒரு வாட்சஸ் எடுத்துட்டு போய், அத வந்து எப்படி பை பண்றது? ட்ராக் போட்டு குடுத்துட்டீங்கன்னா, இப்படி தான் பண்ணணும். கொஸ்டின்ஸ் எல்லாமே பீப்பிள் ஆல்சோ ஆஸ்க்லேருந்து எடுங்க. ரொம்ப சிம்பிள். இது எல்லாத்தையும் தாண்டி இதுக்குமே வந்து ஆடியன்ஸ் இருக்காங்களா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிக் குடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு இங்க நீங்க மேல போடும்போது, இந்த க்ளோசர் கோட் போட்டு போட்டீங்கன்னா, இதுக்கு எவ்வளோ ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க. இப்படி போட்டு நான் சர்ச் பண்றேன் அப்படின்னா, இங்க பாருங்க. இதுக்கு நெறைய பேர் ரிசல்ட் குடுத்துருக்காங்களா? இப்ப இந்த ரிசல்ட்ட நம்மளால அடிக்க முடியாது. ஈவன் பீப்பிள் ஆல்சோ ஆஸ்க்ல வந்திருந்தாலும், இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா, உங்களால Googleல வந்து சேர முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அடுத்தது வாட் ஆர் ஷுட் எ வுமன் வியர் வாட்ச்? இங்க பாருங்க. அடுத்தது இதுக்கு ரிலவென்ட்டான ஒரு கன்டென்ட் எடுத்து போட முடியுமான்னு பார்க்கலாம். இப்படி நீங்க செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, ஒன் பை ஒன் செக் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க எடுத்து பீப்பிள் ஆல்சோ ஆஸ்க்ல செக் பண்ணி, லெஸ் தென் 8 லெஸ் தென் 10ல இருந்துச்சுன்னா மட்டும் அதுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா, Googleல சிம்பிளா போயிடலாம். அதுலேருந்து ட்ராக்கிங் நீங்க 3 கன்டென்ட் போட்டு வச்சிருக்கீங்க. ஈஸியா பிடிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். பட் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் கிடையாது. சிம்பிளா இன்னைக்கே போஸ்ட் போட்டு நாளைக்கு ரேங்க் ஆகலாம் முடியும். அதுக்கேத்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் நெறைய இருக்கு. அது எங்க இருக்குது? அது மட்டும் இல்லாம எப்படி இந்த மாரி நம்ம கொஸ்டின்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறது? வெறும் பீப்பிள் ஆல்சோ ஆஸ்க்ல ஜஸ்ட் நான் இந்த மாரி வார்த்தை மட்டும் தான் போட்டேன். பட் இதே உங்களோட நீட்ஸ்க்கு ஏத்த மாரி எப்படிலாம் வார்த்தையெல்லாம் போட்டு சர்ச் பண்றது? இத எப்படி நம்ம SEO டூல்ல போய் கண்டுபிடிக்கிறது? கன்டென்ட் போட்டா மட்டும் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருமா? அப்படிங்கிறது கிடையாது. கன்டென்ட்டோட குவாலிட்டி வேணும். அத SEO பண்ணியிருக்கணும். அதுக்கு பேக் லிங்க் வேணும். ஸோ இந்த மாரி விஷயம்லாம் பண்ணா மட்டும் தான் Googleலயும் போய் சேரும். ஓகேவா? ஸோ ஏஐ வச்சு பண்ண முடியாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏஐ கன்டென்ட் கண்டிப்பா ரேங்க் ஆகும். Googleல அந்த மாரிலாம் எதுவுமே சொன்னதில்ல. ஸோ அதனால ப்ராப்பரா நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா, அதுவுமே ரேங்க் ஆகும். பட் இந்த விஷயம்லாம் எப்படி பண்றது? ஏ டூ ஜெட் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நீங்க செய்ய வேண்டியது நம்மளுடைய அஃபிலியேட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இருக்கு. நம்மளுடைய கோர்ஸ் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணுங்க. இது மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்கமான புதுசான கோர்ஸ்லாம் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். நீங்க செய்ய வேண்டியது நம்மளுடைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கங்க. கீழ லிங்க் குடுத்துருக்கேன். இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட டிப்ஸ் வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய வேணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்மளுடைய வீடியோக்கு லைக் பண்ணி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ பேர் வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்கிறது இதுலேருந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அடுத்தடுத்த டிப்ஸ் நான் குடுத்துட்டே இருக்கேன். ஓகேவா? உங்களுடைய சப்போர்ட் தான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவே. ஸோ அதனால மிஸ் பண்ணாம நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. அண்ட் இதே மாரி ஒரு பெஸ்ட் வீடியோவோட நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.